வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலே வழக்கறிஞராக இருந்தார் எங்களுக்கு தெரியும். அவர் ஒரு வழக்கறிஞர். பேசிக்கலாக அவருடைய ப்ரொஃபஷன் லாயர். ஆனால் காந்தியை பற்றிய பொதுவான எண்ணங்களில் ஒன்று, அவர் சத்தியத்தை மதித்தவர், சத்திய சோதனை என்று எழுதியவர், உண்மை பேச வேண்டும் என்று உறுதியாக இருந்தவர், கடைசி வரைக்கும் பலவீனங்களையே வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மை பேசினவர். இப்போ ஒரு கேள்வி வருது. லாயருங்கிற ப்ரொஃபஷனே வழக்குக்கு சாதகமாக சில பொய்களை சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் மகாத்மா காந்தி உண்மைதான் பேசுகிறவர். இப்போது அவர் தொழிலுக்கும் அவர் கொள்கைக்கும் ஒரு முரண் வருது இல்லையா? அவர் எப்படி பொய் பேசாமல் லாயராக இருந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எனக்கும் இந்த கேள்வி அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது உண்டு. அது மாதிரி ஒரு நெருக்கடி காந்திக்கு வந்திருக்கு. எப்படின்னு கேளுங்க. அவர் தென்னாப்பிரிக்காவில் லாயராக இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் என்னென்னா, ஒரு ஆடிட், அது கணக்கு வழக்கு சம்மந்தமான ஒரு கேஸ். பொதுவாகவே வக்கீலுங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய கட்சிக்காரருக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஒருவேளை இப்போ ரெண்டு தரப்பில் ஒரு தரப்பு தானே சரியாக இருக்கும், அப்போ ஒரு தரப்பு தப்பாக தான் இருக்கும். சில நேரம் தப்பான தரப்பில் இருக்கிறவர்கள் கூட வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால், அது அந்த வழக்கறிஞருடைய சாதுரியம், சாமர்த்தியம், சில பொய்களையோ சில விஷயங்களையோ அப்படி சொல்லி ஜெயிச்சிருவாங்க. இப்போ மகாத்மா காந்தி கிட்ட இந்த வழக்கு வருது. இந்த வழக்கில் ஆடிட் சம்மந்தமான, கணக்கு வழக்கு சம்மந்தமான ஒரு வழக்கு. அப்போது அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அந்த கணக்கு வழக்கு பற்றிய ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன கோட்டை விட்டுட்டாங்க. அப்படி கோட்டை விட்டது காந்தியினுடைய கட்சிக்காரருக்கு சாதகம். அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வெளியே இவரும் சத்தம் காட்டாமல் இருந்துட்டா இந்த கேஸ் இவர் பக்கம் ஜெயிச்சிரும். ஆனால் காந்தி இரண்டாம் கருத்துக்கே போகவில்லை. ஐயா, அவங்க தப்பாக இதை கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த இடம் அவங்களே தப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த கேஸ் காந்தியினுடைய எதிர்கட்சிக்காருக்கு சாதகமாக தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த நேர்மையை ஜட்ஜு இதை கண்டுக்காமல் விட்டுருந்தா காந்தி ஜெயிச்சிருப்பார் அந்த கேஸில். ஜட்ஜும் அந்த காந்தியின் மேல் இருக்கிற மதிப்பு உயர்ந்தது என்று எழுதுகிறார். எதிர்கட்சிக்காரர்களும் பரவாயில்லையே, நியாயமாக நிற்கிறாரேன்னு நின்னாங்க. அந்த கட்சிக்காரருக்கு அன்றைக்கி வருத்தம் இருந்துக்கலாம். ஆனால் தன் கொள்கையில், தொழிலிலே அந்த சோதனை வருகிற பொழுது நம்ம எல்லாரும் அந்த ஒரு கொள்கையோடு இருப்போம். ஆனால் சில நேரங்களில் நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம வீடுகளில், நம்ம உறவுகள் மத்தியில் சில சென்டிமெண்ட்டான நேரத்தில் நம்ம கொள்கையை கைவிட வேண்டிய சூழல் வரும். அந்த சூழலிலும் நிலைத்து நின்றனால்தான் அவர் மகாத்மா காந்தி. எனவே கொள்கைக்கும் நம்முடைய சூழலுக்கும் சில நேரங்களில் சோதனை வருகிற பொழுது அந்த சோதனையை ஜெயித்து 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 வாழ்ந்தது தான் சத்திய சோதனையுடைய தொகுப்பு. எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்பதுதான், சில நேரங்களில் சூழலுக்காக, உறவுக்காக, லாபத்துக்காக, புகழுக்காக கொள்கையை விட்டுவிடாமல் இருப்பது தான் மிகச்சிறந்த வாழ்க்கை என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும்.